தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்லத் தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசி கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் இங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசி கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 4ஆம் வாரம், ஏப்ரல் 4ஆம் தேதி 2025ஆம் வருடம், வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. என்னது? அவர் கொல்றதுக்கு தேடுறாங்க, ஆனால் அவர் வெளிப்படையாக எல்லோரும் முன்னாடி இருக்கார். ஏன்னா அவரோட நேரம் இன்னும் வரல. அப்படி வராதனால அவர் யாரும் பிடிக்க முடியல. ஓகேங்களா? அண்டு யார் இவர் அப்படின்ட்டு குழப்பங்கள் நமக்குள்ளேயும் நிறைய பேருக்குள்ள நிகழ்ந்துட்டுருக்கு. கரெக்டுங்களா? இன்னும் நம்மள நிறைய பேர் இயேசுவை சந்தேகப்பட்டுருக்கிறோம். ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் மனிதன்டா, அவர் இயேசு ஒரு கடவுளின் ஒரு மகன் தான், அவர் ஒரு இறைவாக்கினர் மாதிரின்னு சொல்லி நம்மளே நிறைய பேர் குழப்பிட்டுருக்கிறாங்க. ஸோ நம்மளே இன்னும் தெளிவு இல்லாமல் இருக்கிறோம். அதனால் தெளிவுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே பதில் தான். என்னது? அவர் கடவுள் மனிதனாக நமக்காக பிறப்பெடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் த லார்ட்.